தென்கொரியாவில் இப்போ எமர்ஜென்சி ராணுவ சட்டத்தை அமுல்படுத்துவதா அந்த நாட்டோட அதிபர் யூன் சுக் யோல் அறிவிச்சிருக்காரு. அங்கு பட்ஜெட் மசோதா தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் கம்யூனிஸ்ட் சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கதா கூறி எமர்ஜென்சியை அமல்படுத்தினார். கொரியாவில் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதில் அங்குள்ள யூன் தலைமையிலான அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படலை. இதன் காரணமாக அங்கு தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி வருது. இதற்கிடையே கம்யூனிஸ்ட் சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க எமர்ஜென்சி நிலையை அமுல்படுத்துவதா அதிபர் யூன் சுக் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அந்நாட்டு மக்களிடம் டிவியில் உரையாற்றிய தென்கொரிய அதிபர் யூன் சுக், வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் சக்திகளின் அச்சுறுத்தலிலிருந்து தென்கொரியாவை பாதுகாக்கவும் தேச விரோத சக்திகளை ஒழிக்கவும் நான் அவசர கால இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறேன். இங்குள்ள எதிர்க்கட்சிகளுக்கு மக்களோட வாழ்வாதாரம் மீது அக்கறை இல்லை. சிறப்பு விசாரணைகள் மற்றும் நீதி விசாரணையிலிருந்து தங்களது தலைவரை காப்பாற்றுவதற்காக மட்டுமே இப்போது நாடாளுமன்றத்தை முடக்கி வர்றாங்க. அதிபர் யூனின் மக்கள் சக்தி கட்சியும் பிரதான கட்சியுமான கொரியாவின் ஜனநாயக கட்சியும் அடுத்த ஆண்டு கொண்டு வரப்பட உள்ள பட்ஜெட் மசோதா குறித்து மோதல் போக்க கடைபிடிச்சு வருது. அரசின் செலவுகளை குறைக்க வேண்டும் என சொல்லி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கி வர்றாங்க. இந்த சூழலில் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நாட்டில் எமர்ஜென்சியை அதிபர் யூன் பிரகடனப்படுத்தியிருக்காரு. மேலும் அவர் பேசும்போது, நமது தேசிய சட்டமன்றம் இப்போது குற்றவாளிகளின் புகலிடமாகவும் சர்வாதிகாரத்தின் குகையாகவும் மாறியிருக்கு. அங்குள்ள சிலர் நீதித்துறை மற்றும் நிர்வாக அமைப்புகளை முடக்கி நமது நாட்டின் ஜனநாயகத்தை கவிழ்க்க முயல்றாங்க. போதைப்பொருள் குற்றங்களை எதிர்த்து போராடுவது, பொது பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான நிதியை குறைக்க சொல்றாங்க. நாட்டை போதைப்பொருள் புகலிடமாகவும் மக்களின் பாதுகாப்பில் குளறுபடிகளை செய்யவே எதிர்க்கட்சிகள் இது போல செய்கிறாங்கன்னு பேசியிருந்தாரு. கொரியாவிலும் அமெரிக்காவை போலவே அதிபர் ஆட்சி முறை தான். இதன் காரணமாகவே கொரிய அதிபராக யூன் சுக் இருந்தாலும் அவருக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடையாது. நாடாளுமன்றத்தில் அவரது மக்கள் சக்தி கட்சிக்கு 108 இடங்கள் மட்டுமே இருக்குது. இதன் காரணமாகவே அடுத்த ஆண்டோட பட்ஜெட்டை அவங்களால கொண்டு வர முடியலை. எதிர்க்கட்சிகளை மிக கடுமையாக விமர்சித்த அதிபர் யூன் ஒரு கட்டத்தில் அவர்களை ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கத்தில் செயல்படும் தேச விரோதிக சக்திகள்னு குறிப்பிட்டார். மேலும் தென்கொரியாவின் ஜனநாயகத்தை காக்கவே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கதாகவும் குறிப்பிட்ட அவர் தன்னிடம் வேற வழி இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் தேச விரோத சக்திகளை விரைவில் ஒழிச்சிட்டு நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவேன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனால விரைவில் அவர் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது.